வணக்கம் நண்பர்களே. தினந்தோறும் வீட்டில் சாமி படத்துக்கு பூ போட்டு பூஜை செய்யணுமா? இது பழக்க வழக்கத்தில் எல்லார்ட்டையும் இருக்குது. சார், தினந்தோறும் நான் வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணி விளக்கேற்றி வழிபாடு தினமும் பண்ணணுன்னா நான் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டாமா? அன்றாட வேலைகள் எனக்கு நிறைய இருக்குது, இந்த வேலையை ஒரு பெரிய வேலையாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் உண்டு. இன்னும் இந்த பூஜை செய்பவர்கள் வீட்டில் நிறைய பேர் கோயில்களில் அங்கங்கே போகும்போதெல்லாம் ஒரு வெண்கல சிலைகளை வாங்கிட்டு வர்றது. ஐம்பொன் சிலை, வெண்கல சிலை, இதையெல்லாம் வீட்டில் வச்சுக்கும்போது அதுக்கு பூஜை பண்ண வேண்டிய நிலை நமக்கு வரும்ல. ஒரு கை விரலுக்கு மேலே உள்ள சிலைகள் பெரிதாக நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு பூஜை பண்ணணும். நான் நிறைய சொல்கிறது எல்லாரும் எப்போதும் பூஜை பண்ண முடியுமா? கட்டாயம் எல்லாரும் பூஜை பண்ணணுமா? இல்லை. இந்த பெரிய சிலைகளை வைத்திருக்காதவர்கள் பண்ண வேண்டியதில்லை. நிறைய நீங்கள் போங்க, நான் தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் கட்டாயமாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு ஒரே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போகலாம். அல்லது விளக்கேற்றினா ஏதாவது என் வீட்டுக்குள்ளே அணிலோ அதோ ஆடு மாடோ தட்டிடுறது, அப்படி சில வீடுகள்லாம் உள்ளே சன்னல் வெளியே வரக்கூடிய இதுகள்லாம் தட்டிடுன்னு நினைக்கிறவங்க லேசாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 நாளாவது வழிபாடு செய்யலாம். ஆனால் இதில் ரொம்ப ஒரு முக்கியம், வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது. அவ்வளோதான். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, வாசனையாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 2 பத்தியை பொறுத்து கடவுளை நினச்சிட்டு போகணுங்க. வீட்டுக்கு வெளியில் பொருத்தி வைங்க. வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுத்தம் சோறு போடும். வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே சோறு போடும். அப்போ சோறு எங்கேருந்து வரும்? செல்வம் வேணும், பணம் இருந்தால் தானே வரும். அப்போ மகாலட்சுமி வருவாள். தெய்வ கடாட்சம் இருந்தால், லட்சுமி கடாட்சம் இருந்தால் நமக்கு பொருளாதாரத்தில் பண விஷயத்தில் கஷ்டம் வராது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? தினம்தோறும் உங்களால் முடிந்த அளவிற்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களால் சாமி கும்பிட்றதுக்கு முடியுமோ அப்போதெல்லாம் இறைவனை நினச்சிக்கோங்க. உங்களால் பத்தி பொருத்தி பூ போட்டு பெரிய அளவில் கும்பிட முடியலைனாலும் அவருடைய திருநாமத்தை நினச்சி அந்த விபூதியை குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க. போதும், இறைவன் உங்கள் கூடவே இருப்பார். தினம்தோறும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம்